பெண்கள் கைது செய்யப்பட்டதான் பெண் காவலர்கள் வருவாங்க, ஆண்கள் கைது செய்யப்பட்ட ஆண் காவலர்கள் தான் வருவாங்க. ஆனால் நேற்று நானும் வந்து இப்போ ஸ்டேஷனு ஜெயிலு கோர்ட்டுலாம் பார்த்துருக்கேன். நேற்று தான் ஒரு ஆணை கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு புடை சூழ பெண் காவலர்கள் வந்தாங்க. நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யாரை பத்தி உன் சேனல்ல ஒருத்தனை ஆபாசமா பேச தூண்டுனியோ அந்த சக பெண் காவலர்கள் புடை சூழ நேத்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட நீதிபதி ஜெயபிரதா முன்னிலையில போலீஸ் தரப்பை வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க. அங்க ஓப்பன் கோர்ட்ல பிரதர் இந்த வாதங்கள்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்து சக பெண் காவலர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து கொட்டி தீர்த்திருக்காங்க. எல்லாரும் தீர்த்திருக்காங்க. ஏற்கனவே பெண்கள் ரீதியாக உன் சேனல்ல ஒருத்தர் ஆபாசமா பேசுனதுக்கு வழக்கு பதிவு செய்ய போயிட்டு அதுல முன்ஜாமீன்ல தான் ஃபெலிக்ஸ் இருக்காரு. அதுக்கப்புறமும் அதே தப்ப ஃபெலிக்ஸ் வந்து செய்யறாரு, இன்னொருத்தனை செய்ய வைக்கிறாரு, அதை வந்து பப்ளிஷ் பண்றாரு. சரி, அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையாவது இல்ல, அவுக்கு கைது செய்யப்படுறாரு, அப்பவாவது மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஜட்ஜ் முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு அவங்களால் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு நீ வந்து ஜெயிலுக்கு போறதுக்காக வெளியே வர கோர்ட்டை விட்டு. அப்ப என்ன சொல்ற, எனக்கு நடந்ததுதான் நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், இது திமுக அரசாங்கம் பத்திரிகையாளர்கள் மீது தொடுக்கக்கூடிய போர் அப்படின்னு நீ சொல்ற. அப்பவும் நீ என்ன சொல்ற, நான் பண்ண தப்பு நீ ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப இவன் வந்து மணல் மாஃபியாக்கிட்ட இருந்து காசு வாங்குறான், இவங்கள்ட்ட இருந்து காசு வாங்குறதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பிரச்சனையிலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக தான் இவன் பேசினான். அப்பெல்லாம் இந்த வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து இவன் கூட தான் நின்னாரு. அவரோட லிவின்ல இருக்கிற ஒரு பெண் பத்திரிகையாளர் அவங்களுக்கும் வந்து சொத்து வாங்கி கொடுத்துருக்கா சொல்றாங்களே. ஆமா பிரதர், டி நகர்ல 2840 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு. அந்த வீடு பாத்தீங்க அப்படின்னாக்க கவர்மெண்ட் ரேட்டு வந்து ₹1 கோடி. ஆனா மார்க்கெட் ரேட்டு இதை பாக்குறப்ப அந்த போக்ரி படத்துல விஜய் கேப்பாப்புல அந்த ஒருத்தர் டுபாகூர் போலீஸ் அவன் நல்லா வந்து கட்டிங் வாங்குவான். அப்ப கேப்பாப்புல 7th ஃப்ளோர்ல வீடாம்ல, வீடு ஃபுல்லா குளு 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 குளுன்னு ஏசி ஆம்ல. இப்ப இவ்வளோ சொத்துக்கள், இவ்வளோ காரு, பங்களா, வீடு, இதுக்கெல்லாம் டப்பு ஏது? அப்பெல்லாம் ஃபெலிக்ஸுக்கு தெரியாம இருந்திருக்குமா? ஃபெலிக்ஸே தான் நடத்துற சேனலுக்கு சொந்தமா தான் பில்டிங்கே வாங்கியிருக்காரு. எப்படி அப்ப ஃபெலிக்ஸ், நான் எப்படி பாக்குறேன்னா ஃபெலிக்ஸ் வந்து சவுக்கு சங்கருடைய கருத்துல மட்டும் பங்கு போட்டுக்கல, சவுக்கு சங்கர் அடிச்ச ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பெண் காவலர்கள் குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் முதலில் கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து ரெட்பிக்ஸ் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று திருச்சிக்கு கொண்டு வரப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டை வருகின்ற 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க திருச்சி மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சூழலில் இன்று ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய வீட்டில் திருச்சி போலீசார் சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார். இப்போ நேற்று ஃபெலிக்ஸும் வந்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு டெல்லியில் இருந்து அழைத்து வரப்பட்டு அவரும் சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறைக்கு போவதற்கு முன்னாடி பெண் காவலர்கள் அவரை சிறைக்கு அழைச்சிட்டு போக நீதிமன்றத்தில் இருந்து வெளில கூட்டு வராங்க. அப்படி கூட்டு வரும் பொழுது ஃபெலிக்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார், இதே நிலைமை நாளை எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் வரும், திமுக அரசு பத்திரிகையாளர்கள் மீது ஒரு போர் தொடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவருடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரதர், ஃபெலிக்ஸ் ஜெரால்டோடைய கைதை வந்து பிரதர் சரியான நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். ஓகே, இவர் என்னமோ வந்து மக்களுக்காகவும் நியாயத்துக்காகவும் இவர் பேசி பல விஷயங்களை வந்து வெளியிட்டு அதனால இவர் வந்து கைது செய்யப்பட்டு உள்ள போற மாதிரி ஒரு பெரிய பில்டப்பை கொடுக்குறாரு. நாளைக்கு உங்களுக்கு இது நடக்கலாம், பத்திரிகை ஆட்கள் மீது, அதாவது பத்திரிகை ஆட்கள் மீது தொடுக்கப்படுகிற போர் இது. ஒருத்தன் மொல்ல மாதிரி தனம் பண்றான், அவனை நீ பண்ண வைக்கிற, அதுக்கு நீ உள்ள போற. ஆனா அதை எப்படி திருப்புற, பத்திரிகையாளர்கள் என்னமோ கவர்மெண்ட் வந்து முடக்கிற மாதிரி திருப்பி விடுற. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில விஷயங்களை பார்க்கணும். இப்ப சவுக்கு சங்கரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், அவன் ஒரு வந்து கிரிமினல்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா ஹபிச்சுவல் அஃபெண்டர்னு தெரியும். அதுபோல இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டர். ஓகே, எப்படி சொல்றீங்க? பிரதர், உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் இந்த சவுக்கு சங்கர் வந்து எதனால உள்ள போனா, இந்த வந்து பிரதர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட உட்காந்து அந்த சேனல்ல பேசும் பொழுது
மாவட்ட நீதிபதிகள்லாம் அவங்கக்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஓஏக்கள், அங்கே இருக்கக்கூடிய கைம்பெண்கள், கணவனை இழந்தவர்களெல்லாம் அவங்க வந்து பாலியல் ரீதியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று அவங்க இவங்களும் இந்த கைம்பெண்களும் வேலை செய்யாமையே சம்பளம் வாங்குறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அங்கே ஒரு செக்ஷுவல் அபியூஸ் இருக்குன்னா நீ வந்து அதை நீ சொல்லலாம். ஆனால் நீ என்ன சொல்கிற, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் காசுக்காக சரி பரவாயில்ல, நாம் வந்து இவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போயிட்டோம்னா நாம் பெருசாக வேலை செய்ய தேவையில்ல அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வைக்கிறான். அப்போ உண்மையாலுமே அந்த மாதிரியான வீடுகளில் கோர்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுடைய எந்த புகார் குற்றச்சாட்டு இருந்தா அதை வெளிப்படையா சொல்றீங்களா, இல்ல இந்த நீதிபதி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றீங்களா? இதை தானே பிரதர் ஜிஆர் சுவாமிநாதனும் கேட்டார். ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனும் நீ சொன்ன கருத்துக்கு எவிடன்ஸை கொடு, இவன் இல்லைங்கிறான். அப்போ எல்லாம் நீ சொன்ன கருத்துல இருந்து வாபஸ் வாங்கு அப்படின்னு. இல்லை நான் வாங்க முடியாதுங்கிறான். அதுக்கு தானே உள்ளே போனான். ஆமாம். இந்த பேட்டி அவன் யார்கிட்ட கொடுத்தான்? இதே ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்ட கொடுத்தான். அப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து என்னங்க நீங்கள் இவ்வளோ ஆபாசமாக பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி ஒரு விஷயம் வந்து இல்லாமல் பேச முடியும், அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டிருக்கலாம். இல்லைனா சரி அங்கே ஒரு செக்ஷுவல் அபியூஸ் இருந்தால் நீங்கள் அதை பற்றி மட்டும் தானே பேசணும். அதனால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்களும் அவங்களாம் விருப்பப்பட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, கேட்டிருக்கலாம். இல்லைனா இது எதுவுமே இல்லாட்டினாலும் அந்த வந்து விஷயங்களை வந்து கட் பண்ணியிருக்கலாம். நீ தானே சேனல் கேட்டுட்டு. அப்போ அவன் பேசுகிற விஷயத்தை நீ ஆமோதிக்கிற, பேட்டி கேட்கல, ஆமாஞ்சாமி போடுற, அவன் கூட ஒத்துழைக்கிற, அவனை பேசுறதுக்கு மேலும் மேலும் தூண்டுற. ஒன்று அந்த விஷயத்தில் வந்து பிரதர் கஞ்சா சங்கர் என்கிற சவுக்கு சங்கர் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடுறான். அப்போ அவன் வந்து ஜெயிலில் இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணுற, சவுக்கு சங்கருக்கு சிறையில் ஆபத்து, எங்க கடலூர் சிறையில் ஆபத்து, அங்கு சமாதி கட்ட பார்க்கிறார்கள், சவுக்கு சங்கரை பொழக்கிறார்கள், அவனுமோ மக்களுக்காக உள்ள போன மாதிரி நீ வெளியே உட்காந்து ஆத்துன. இப்பயும் அதே தானே பண்ணாரு. அதாவது 2022 கஞ்சா சங்கர் வந்து சிறைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்களுடைய தோழின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க, கீதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இது கட்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து இதே ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்ட வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, அரசியல் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் மேலே வராங்க, அப்படிதான் இங்கே உள்ள சிஸ்டமும் சொல்லலாம், அப்படிதான் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா எல்லா பெண்களையும் வந்து சேர்த்து அவதூறா ஆபாசமாக பேசினாங்க. அதுக்கும் இவன் வந்து இப்போ ராமசாமி போட்டதுனால தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அதில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து முன்ஜாமீனில் தான் வெளியே இருக்காரு இப்போ வரைக்கும். ஓகே. அதுவும் பெண்களை வந்து ஆபாசமாக பேசின விஷயம் சேம் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்ட அதே ஆஃபீஸில் அதே சேனலில். ஓகே. அடுத்தது இங்கே வாங்க, ஏடிஜிபி அருண் நம்ம ஸ்டேட்டினுடைய சட்ட ஒழுங்குக்கு வந்து ஏடிஜிபியாக இருக்காரு. அவர் நல்லவராக கெட்டவரான்னு அதுக்குள்ளே போல. இப்போ அந்த லெவலில் பேசுவோம். கஞ்சா சங்கருக்கு வேண்டப்பட்ட ஒரு அதிகாரி அந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏடிஜிபி அருணை வந்து டிஃபேம் பண்ணணும். அப்போ எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறான், ஜட்ஜஸ் கிட்ட எப்படி, அதாவது ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி பேசினானோ அது போல இப்போவும் பெண்களை வச்சு இவன் வந்து இப்போ டார்கெட் பண்ணுறான். ஏன்னா ஒரு ஆணை வந்து பெண்ணை வச்சு வந்து ரொம்ப அசால்ட்டாக டார்கெட் செஞ்சிட முடியுங்கிறது ஒரு வந்து பேசிக்கான ஒரு விஷயம். அதை எடுத்துட்டு இவர் வந்து எஸ்பியாக இருந்தப்ப, இவர் வந்து கமிஷனராக இருந்தப்ப, இவர் வந்து டிசியாக இருந்தப்ப, இவர் அதாக இருந்தப்ப, அங்கே இவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதாவது பெண் எஸ்ஐயா இருக்கக்கூடியவங்க, பெண் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடியவங்க, பெண் டிஎஸ்பியா இருக்கக்கூடியவங்க, பெண் கான்ஸ்டபிளா இருக்கக்கூடியவங்கலாம் இவர் கூட பாலியல் ரீதியா இது பண்ணிக்கிட்டாங்க. இவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பயன்படுத்திக்கிட்டாரு. அவங்களும் விருப்பப்பட்டு போனாங்க. ஏன் போனாங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா உயர் பதவி கிடைக்கும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இவங்க போனாங்க அப்படின்னா, ஒன்று அந்த ஆளு ஒன்று பார்க்கறதுக்கு அழகா இருக்காருன்னா அழகுல மயங்கிலாம் போல. அவர் கூட நம்ம வந்து அதாவது அவர் கூட நம்ம வந்து போனோம், இருந்தோம், வந்தோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நாம் வந்து போலீஸில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். அதுக்காக அங்கே இருந்த பெண் காவலர்கள்லாம் போனாங்க, இவரும் பயன்படுத்திக்கிட்டாருங்கிறான். அதாவது கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸு அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே போய் தோழர் ராமன் தோழர் அழகை பார்த்துலாம் போயிருக்க மாட்டாங்க, அவர் உயர் பதவியில் இருக்கிறதுனால தான் வந்து தொடர் போயிருப்பாங்க. அப்போ அவன் சொல்கிற கருத்தை நீ ஆமோதிக்கிற, அதில் நீ உடன்படுற, அவன் கருத்தில் நீ பங்கு போட்டுக்கிற. பிரதர் நல்லா புரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்டதுனால ஃபெலிக்ஸை கைது செய்யலை, இந்த வீடியோவை போட்டதுனால ஃபெலிக்ஸை கைது செய்யலை, கஞ்சா சங்கர் பரப்புன ஒரு ஆபாசமான அவதூறான விஷயத்தில் பங்கெடுத்ததுனால தான் ஃபெலிக்ஸ் கைது. ஓகே. அது வந்து திமுக அரசாங்கத்தை அவர் விமர்சித்ததுனால தான் திமுக அவரை டார்கெட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்களே.
சரிங்க பிரதர். இப்போ அடுத்து இன்னொரு செக்மெண்ட் பார்ப்போம். இப்போ வந்து பிரதர் இந்த மாதிரி விஷயம் நடந்ததுனால பெண் காவலர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துனுச்சு, அவங்களுடைய ஃபேமிலிகள்லையும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துனுச்சு. அதில் வந்து உண்மையாலுமே மனம் பாதிக்கப்பட்ட பெண் காவலர்களெல்லாம் முறைப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் பேசினவங்க மேலே வந்து வழக்கு போடுவாங்க, கைது செய்வாங்க, மாற்று கருத்து இல்லை. அப்போ வழக்கம் போல கஞ்சா சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கஞ்சா சங்கரும் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கான். இப்போ வழக்கம் போல நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து இது மாதிரி சங்கருக்கு உள்ள ஆபத்து, சமாதி கட்ட போறாங்கன்னு இந்த பக்கத்து ஊத. இப்போ அந்த வழக்கில் ஃபெலிக்ஸ் தானே உட்காந்து அந்த வந்து கருத்தில் வந்து ஒத்து போய் ஆமோதிச்சு பேசுனதுனால ஃபெலிக்ஸ் மீதும் அந்த வழக்கு பாயுது. இப்போ ஃபெலிக்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போறாரு. எதுக்கு? முன்ஜாமீன் வாங்குறதுக்காக போறாரு. ஆமா, ஹைகோர்ட்டுக்கு முன்ஜாமீன் கேட்க போறாரு. அப்ப போலீஸ் தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் வந்து ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இந்த மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து இதன் சார்ந்து விசாரிக்கிறதுக்காக சம்மன் கொடுக்குறாங்க. ஆனா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து வர மறுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பக்கத்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தரப்பு வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாருன்னா, 25 வருஷமா எங்களுடைய வந்து கட்சிக்காரர் வந்து 25 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இதெல்லாம் விசாரிச்சு அந்த வீடியோவையும் பார்த்த இந்த கேஸை விசாரிச்ச நீதிபதி குமரேஷ் பாபு என்ன சொல்றாருன்னா, அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறா ஒருத்தன் வந்து பேசுகிறான், அதில் இவர் வந்து அவரை பேச தூண்டுறாரு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கேள்வி மட்டும் கேட்கல, இவர் பேச தூண்டுறாரு. அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய எதிரியான சவுக்கு சங்கர் பேசுவதற்கு களத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் வந்து ஃபெலிக்ஸை நீங்கள் A1 போடணும், அக்யூஸ்ட் 1 போடணும், போட்டு விசாரிக்கணும். ஏன்னா சவுக்கு சங்கர் அந்த மாதிரி பேசுறதுக்கு அவர் தான் தூண்டுறாரு அப்படின்னு ஜஸ்டிஸ் குமரேஷ் பாபு சொன்ன அறிவுரையின் பேரில் தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்படுறாரு. இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன பதில் சம்பந்தம்? ஓகே, இல்லை அவங்க தொடர்ந்து திமுகவை அவரும் சவுக்கு சங்கரும் விமர்சிக்கிறாங்க, அதனால தான் கைது அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சாங்க. அதனால தான் என்னோட கேள்வி வச்சேன். இதில் ஃபர்தராக நேற்று நீதிமன்றத்தில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஆஜர்படுத்தப்படுகிறார். பொதுவாக ஒருத்தர் வந்து கைது செய்யப்படுறார், ஆண்னா ஆண் காவலர்கள் கூட்டு போவாங்க, பெண்ணா பெண் காவலர்கள் உடன் இருப்பாங்க, இல்லை பெண் காவலர்களே கூட்டு போவாங்க. ஆனால் அந்த திருச்சி சைபர் கிரைமுக்கு கூட்டு போனதும் சரி, நீதிமன்றத்துக்கு கூட்டு போனதும் சரி, ஃபெலிக்ஸ் ஜெரால்டை முழுக்க பெண் காவலர்களே கூட்டு போகிறாங்க. திரும்ப நீதிமன்ற காவல் நீதிபதி உத்தரவிட்ட பிறகும் பெண் காவலர் அவரை வந்து கூட்டிட்டு வந்து வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. இதில் என்ன நடந்துச்சு நீதிமன்றத்தில்? ஃபஸ்ட்டு வந்து பெண் காவலர்கள் வந்து, அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி வந்து பெண்கள் கைது செய்யப்பட்டால் தான் பெண் காவலர்கள் வருவாங்க, ஆண்கள் கைது செய்யப்பட்ட ஆண் காவலர்கள் தான் வருவாங்க. ஆனால் நேற்று நானும் வந்து ஸ்டேஷனு, ஜெயிலு, கோர்ட்டுலாம் பார்த்துருக்கேன். நேற்று தான் ஒரு ஆணை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு புடை சூழ பெண் காவலர்கள் வந்தாங்க. நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யாரை நீ ஆபாசமாக உன் சேனலில் பேசவையா, அதாவது யாரை பற்றி உன் சேனலில் ஆபாசமாக பேசுனது நீ போட்டியோ, யாரை பற்றி உன் சேனலில் ஒருத்தனை ஆபாசமாக பேச தூண்டுனியோ, அந்த சக பெண் காவலர்கள் புடை சூழ இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் ஜெயிலுக்கும் கூட்டிகிட்டு போனதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதெல்லாம் தாண்டி இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஒன்று இப்போ என்னாச்சுன்னா, நேற்று ஃபெலிக்ஸ் ஜெரால்டை நீதிபதி ஜெயபிரதா முன்னிலையில் இவங்க போலீஸ் தரப்பை வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க. ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இப்போ எங்களுக்கு வந்து ஸ்பாட் பெயில் கொடுக்கணும், இவர் வந்து சமூகத்தில் வந்து மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர், 25 வருஷம் ஜேர்னலிஸ்டாக இருக்கார், அதுவாக இருக்கார், இதுவாக இருக்கார், அப்படி டிரான்சிட் ஆர்டர் வாங்காமல் எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்படிலாம் வைக்க அங்கே ஓப்பன் கோர்ட்டில் இந்த வாதங்கள்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து சக பெண் காவலர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இது வந்து பேசலாமானா பேசலாம். ஜட்ஜி வந்து பெர்மிஷன் கொடுத்தா கோர்ட்டில் பேசலாம், ஜட்ஜி முன்னாடி நம்ம சொல்லலாம், வாதம் வைக்கலாம். ஜட்ஜி அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அது வந்து ஜட்ஜினுடைய முடிவு. அதை எப்படி கொண்டுட்டு போகணுங்கிறது கோர்ட்டினுடைய முடிவு. அப்போ சக பெண் காவலர்கள்லாம் சொல்கிறாங்க, அம்மா இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பாருங்கம்மா, நாங்களாம் என்னம்மா தப்பு பண்ணோம், இவங்க பாட்டுக்கு சேனலில் வந்து பெண் காவலர்கள்லாம் இப்படி உயர் அதிகாரிகள் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் மூலியமா இவங்க அடுத்த கட்டத்துக்கு வராங்க, உயர் அதிகாரிகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலர்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இவங்க வச்ச ஒரு கேவலமான கருத்து இன்னைக்கு எங்களை மாதிரி வேலை பார்க்கக்கூடிய சக பெண் காவலர்களினுடைய குடும்பங்கள்ல பாதிப்பு உண்டாயிருக்கு. எங்களுக்கு வந்து வேலை நிமித்தமாக உயர் அதிகாரிகள் எங்களுக்கு வந்து ஏதாவது ஃபோன் பண்ணா கூட வீட்டில் உள்ளவங்களாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, சந்தேகப்படுறாங்கம்மா.
இந்த சமூகத்தில் ஒரு காலத்தில் பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அன்றைக்கி வந்திருக்கோம், வேலைக்கு வரோம், பணிகள் செய்கிறோம். ஆனால் இந்த இடத்துலையும் எங்களை இந்த மாதிரி இவங்க ஆபாசமாக கேவலமாக பேசுறது குடும்ப அளவில் மனதளவில் நாங்கள்லாம் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கோம் அப்படின்னு இவங்க வந்து கொட்டி தீர்த்துருக்காங்க. எல்லாரும் தீர்த்துருக்காங்க ஓப்பன் கோர்ட்டில். இது ஓப்பன் கோர்ட்டில். அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த வீடியோவை நான் பார்க்கல, முதல்ல அந்த வீடியோவை நான் பார்த்துட்றேன், அதுக்கப்புறம் நாம் இதன் சார்ந்து வாதங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு நீதிபதி ஜெயபிரதா அவங்க சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோவை வந்து டைம் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸ்பாட்லேயே பார்த்துருக்காங்க. அதான் ஸ்பாட்லனா அவங்களுடைய ரூமுக்கு போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்துட்டு தான் 27/5/2024 வரைக்கும் நீதிமன்ற காவல் அப்படின்னு சொல்லி ரிமாண்டில் கையெழுத்து போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, இவன் பேசுன தப்பு தான், இவனுக்குலாம் ஸ்பாட்டில் பெயில் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது அங்கே ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து குமரேஷ் பாபு அவர் சொன்னதை அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு. ஆமாம், இந்த மாதிரி வந்துமா அதாவதுமா உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் குமரேஷ் பாபு ஐயா சொன்னதை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவர் மேற்கோள் காமிச்சதையும் இவங்க பார்த்த வீடியோவையும் வச்சு தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு நீதிமன்ற காவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ கவர்மெண்ட் எங்கே வருது அப்படின்னு எவெல்லாம் வாதம் வைக்கிறோன்னா நான் அவனை பார்த்து கேட்பேங்கிறேன். சரி, எது எப்படி இருந்தாலும் அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிற அளவுக்கு குற்றமா? பேசின நபரை சிறையில் அடைப்பதை யாரும் அப்செக்ட் பண்ணல. ஆனால் இவரை வந்து வைப்பது ஒரு பேட்டி எடுத்ததற்காகவும் ஒளிபரப்பியதற்காகவும் அவரை செய்கிறது அந்த அளவுக்கு ஒரு வன்மையான நடவடிக்கை தானே அந்த நடவடிக்கை. ஏற்கனவே பெண்கள் ரீதியாக உன் சேனலில் ஒருத்தங்க ஆபாசமாக பேசுனதுக்கு வழக்கு பதிவு செய்ய போயிட்டு அதில் முன்ஜாமீனில் தான் ஃபெலிக்ஸ் இருக்காரு. அதுக்கப்புறமும் அதே தப்பை ஃபெலிக்ஸ் வந்து செய்கிறாரு, இன்னொருத்தனை செய்ய வைக்கிறாரு, அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. சரி, அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாவது இல்லை. ஆமாம், அவுக்கு கைது செய்யப்படுறாரு. அப்பவாவது மன்னிப்பு கேட்டிருக்கலாம், இல்லை வீடியோவை தூக்கியிருக்கலாம், அட்லீஸ்ட் வருத்தமாகவும் தெரிவிச்சிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, ஹைகோர்ட்டில் வந்து முன்ஜாமீன் கேட்டு இது பண்ணுற, அப்போ உன்னைய கண்டிக்கிறாங்க, அப்போவாது நீ இதன் சம்பந்தமாக மன்னிப்பு கேட்டிருக்கலாம், வருத்தமாக தெரிவிச்சிருக்கலாம். பண்ணலை. இதெல்லாம் தாண்டி நீ டெல்லிக்கு போகிற, ப்ரெஸ் கவுன்சிலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போகிற, அங்கே தான் நீ வந்து கைது செய்யப்பட்டு இங்கே வந்து ஜட்ஜு முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு அவங்களாம் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு நீ வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்காக வெளியே வர கோர்ட்டை விட்டு. அப்போ என்ன சொல்கிற, எனக்கு நடந்தது தான் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம், இது திமுக அரசாங்கம் பத்திரிகையாளர்கள் மீது தொடுக்கக்கூடிய போர் அப்படின்னு நீ சொல்கிற. அப்பவும் நீ என்ன சொல்கிற, நான் பண்ணது தப்புன்னு நீ சொல்லவே இல்லை, நான் பண்ணது தப்புன்னு நீ ஒத்துக்கவே இல்லை, மாறாக நான் நல்லவன் தான், நான் செஞ்ச விஷயம் நல்ல விஷயம்தான், நான் தப்பு செய்யல அப்படின்னு நீ பண்ணின தப்பை நீ உணரவும் இல்லை, அதுக்கு நீ வருத்தம் தெரிய வைக்கவும் இல்லை. அப்ப நான் செஞ்சது தப்புன்னு நீ உணரல, அதனால நீ அதை வந்து வெளியே சொல்லலை, நீ செஞ்சதை தப்பாவே பார்க்கல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு உள்ளதான் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இதில் அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி எழுந்திருக்குது. இப்போ சவுக்கு சங்கர் சிறையில் வைக்கப்பட்டு இருக்கின்றார், அவருடைய வீடு சோதனை செய்யப்படுகிறது, அதில் 1 கிலோ 200 கிராம் கஞ்சா வந்து கைப்பற்றப்படுகிறது, அவருடைய காரில் இருந்து கஞ்சா எடுக்கப்படுகிறது, பணம் கைப்பற்றப்படுகிறது, இன்னும் அவருக்கு பல்வேறு சொத்துக்கள் இருக்கிறது, இப்படியெல்லாம் வருது. ஆனால் அதே ஃபார்முலா தான் இன்னைக்கு ஃபெலிக்ஸ் அவங்க வீட்லேயும் வந்து ரைடு விடுறாங்க, போலீஸ் சோதனை பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கிறது? அவர் குற்றம் செஞ்சுருக்கிறாருன்றது அப்பட்டமாக தெரியுது. ஒருத்தரை பேட்டி எடுத்த காரணத்துக்காகவே அவர் அனுபவிக்கிற தண்டனை இவரும் அனுபவிக்கணுமா? திரும்பவும் சொல்கிறேன், பேட்டி இவர் எடுக்கலை, அவரை இவர் பேச வைக்கிறாரு. அவர் சொல்கிற கருத்துக்கு இவர் ஒத்துழைச்சு ஆமாம் சாமி குத்துறாரு. ஒன்று. அடுத்தது, சவுக்கு சங்கர்னா சாதாரண விஷயமா பண்ணா? அவன் சாதாரண விஷயமா பண்ணதுக்கும் நீ அவன் கூட வந்து கூட்டணி போட்டு தான் சுத்தின. அவன் ஒரு புரோக்கர்னா அவனுக்கு நீ பணம் போன. கள்ளக்குறிச்சி விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீமதினு ஒரு பாப்பா இறந்து போணுச்சு. அங்கே வாய்க்கூசாமல் இவன் வந்து பேசினான் ஒரு சேனலில். இப்போ என்ன சோகமாக பேசணுமா? யார்? சவுக்கு சங்கர். அப்படின்னா எனக்கு இது கொடுப்பா, கிளிசரின் கொடுப்பா, எனக்கு பா டிஷ்யூ கொடுப்பா, என்ன இது ஒப்பால் வச்சுக்கிட்டே பேசணுமா? ஸ்ரீமதிக்காக அவங்க அம்மாவே சாவல, நம்ம ஏங்க சாவணும்? ஆமாம், பட்வைசர் மாதேஷ்ட கொடுத்த பேட்டு ஒன்று. அடுத்தது, விசிகாரங்கெல்லாம் அந்த பள்ளிக்கூட கலவரத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, முஸ்லீம்ஸை சேர்ந்து அடித்தாங்க. ஏன்டானா அந்த ஸ்கூல் வந்து ஆர்எஸ்எஸ் ஸ்கூலு, அதனால் சேர்ந்து அடித்தாங்க. 2. அடுத்தது, அந்த பள்ளியினுடைய தாளாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமாருக்கு கழுத்து வரைக்கும் கடன்.
அவருடைய ஸ்கூலும் தான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி யாருமே பேச மாட்டீங்க. அவர் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி மன்மதன் தான். ஆனா டீச்சர்ஸ் கூட மட்டும்தான் அவரு கான்டாக்ட் வச்சுப்பாரு. ஆனா மற்றபடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வச்சுக்க மாட்டாரு. இதெல்லாம் பேச்சா பிரதர்? இதெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் செத்து போன குழந்தைக்கு வந்து ஒரு காதல் இருந்ததாகவும், அதுக்கு அந்த குழந்தை ஏதோ ஒரு வந்து பிரதர் லவ் லெட்டர் எழுதுனதாகவும், அதனால அந்த பிரச்சனைனால தான் அந்த குழந்தை இறந்து போனதால அப்பட்டமா கேவலமா பேசினான். அந்த பெண்ணோட தாய் அவங்கள கொச்சப்படுத்தி அவங்களோட கேரக்டர் வந்து பிரதர் அசாசினேஷன் பண்ணி பேசினான். அந்த சமயத்துல மட்டும் இந்த வந்து பிரதர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ரெண்டு மூணு வாரம் இவங்க கூட வந்து பேட்டி வைக்கல. ஏன்னா நம்ம அப்பட்டமா வந்து அதாவது நம்ம அப்பட்டமா வெளியே தெரிஞ்சிடுவோம் அப்படின்னு அந்த 2-3 வாரம் மட்டும் ஃபெலிக்ஸ் வந்து பிரதர் பேட்டி வைக்கல. யாரு? இந்த கஞ்சா சங்கர் கூட. அடுத்தது எடுத்துக்கோங்க பிரதர். ஆனா அதே சமயத்துல இவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேட்டி தர்றாரு. ஆமா, எங்க இது மற்ற சேனல்ல போயிட்டு சங்கர் வந்து காசு வாங்க மாட்டாரு, அவர் சோர்ஸ் இல்லாம பேச மாட்டாரு, அவர் நியாயத்தை தான் பேசுவாரு அப்படின்னு சங்கரை விட பயங்கரமா வந்து வாக்குவாதம், அதாவது பயங்கரமா வக்காலத்து வாங்கி பேசினாரு. அந்த சமயத்துல இவ்வளவும் அங்க நடந்த பிரச்சனை, அந்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய அம்மா, அந்த பொண்ணுடைய குடும்பம், இதெல்லாம் இவ்வளவு கேவலப்படுத்தி பேசின சங்கருக்கு அப்பவும் இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சப்போர்ட்டா தான் பேசினாரு. அடுத்தது ராம்குமார்னு ஒரு பையன் பிரதர், தனக்கு அந்த விஷயத்திலயும் வந்து கேவலப்படுத்தி பேசுனார். தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வந்து பதில் கொலை வழக்குல சிக்க வைக்கப்பட்டான் அந்த பையன். அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கடைசியாக சிறையில் வந்து மின்சார வயரை கடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சிறை நிர்வாகம் சொன்னிச்சு. ஆனால் மனித உரிமைகள் ஆணையத்தில் வச்ச வாதம் ரிசல்ட்லாம் என்ன அப்படின்னா, அந்த பையன் கடிச்சதா சொன்ன அந்த கம்பி இருக்குல்ல பிரதர், அந்த இது இருக்குல்ல கம்பி, ஒயர் கம்பி, அதில் மின்சாரமே இல்லை, பாயலை அப்படிங்கிறா ரிசல்ட்டு. அப்போ என்ன சொன்னேன், அவனா கழிச்சு செத்துருப்பான், தற்கொலை பண்ணியிருப்பாங்க, அவனா அப்படிதாங்க இவன்மோ பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க மாதிரி பேசுனா சவுக்கு சங்கர். அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த குடும்பத்தோட வலி அப்போ வந்து பிரதர் எவ்வளோ இருந்தது. இன்னைக்கு அவங்க வந்து பையனை இழந்துட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட்டில் நடந்த அரச பயங்கரவாதத்தால் நடந்த ஒரு பெரிய துப்பாக்கி சூட்டில் ஸ்னோலின்னு ஒரு சின்ன குழந்தை, இந்த குழந்தைய வாயிலே சுட்டு வந்து பிரதர் காவல்துறை படுகொலை செஞ்சிச்சு. இவன் என்ன சொன்னான், ரொம்ப கேவலமா மட்டமா இறங்கி பேசினான். சும்மா சுட்டாங்க, ஒரு ரவுண்டு தான் சுட்டாங்க, சும்மா அங்கங்க வந்து ஒரு முறை தான் சுட்டாங்க, கட்டமிட்டு சுடல சொன்னான். ஆனா இதன் சம்பந்தமாக விசாரணைக்காக அமைச்ச அருணா ஜெகதீஷின் அந்த விசாரணை கமிஷனுடைய ரிசல்ட் என்னன்னா, போலீஸ் வந்து காட்டு மிராண்டித்தனமா சுட்டிருக்கு, அதுவும் 18 ரவுண்டு சுட்டிருக்கு, தேடி நாய சுடுற மாதிரி சுட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ரிசல்ட். அதில் பாதிக்கப்பட்டவங்களுடைய மன வலி எப்படி இருக்கும், அவங்க மனவேதனை எப்படி இருக்கும், அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவுடைய மனவலி எப்படி இருந்திருக்கும். 2. அடுத்தது பிரதர் ஆத்தூர் விவசாயிகள், அவங்கள என்ன சொன்னா, இவங்களாம் என்ன ஏழை விவசாயிகளா, இவங்களாம் என்ன தலித்தா, இவங்களாம் என்ன இதுவா, அப்படி தானே பேசுனா. இவங்கெல்லாம் வந்து விலங்குகளை வேட்டையாடி இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் வந்து பதில் பொய்ப்பையா வந்து பதில் இதை வாதத்தை எடுத்து வச்சா நீங்கள் கூட போயிட்டு வந்தீங்க. ஆமாம், ஈடிக்கு ஆதரவாக பேசுனார். ஆமாம், அதெல்லாம் அந்த ஏழை விவசாயிகள் மீது நியாயம் இருந்ததுனால தான் ஈடியே அந்த வழக்கில் பின்வாங்கிச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இவன் இந்த கட்சிக்காக பணம் வாங்குறான், அந்த கட்சிக்காக பணம் வாங்குறதெல்லாம் தாண்டி இவன் வந்து பதில் மணல் மாஃபியாக்கிட்ட இருந்து காசு வாங்குறான், இவங்கள்ட்ட இருந்து காசு வாங்குறதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பிரச்சனையிலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக தான் இவன் பேசினான். அப்பெல்லாம் இந்த வந்து பிரதர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து பிரதர் இவன் கூட தான் நின்னாரு. இவனுக்காக வக்காலத்து வாங்கி எல்லா சேனல்லையும் பேசினாரு. அவ பேசும் பொழுது இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிரதர், சவுக்கு சங்கருக்கு வந்து பிரதர் பல கோடி ரூபாய் சொத்து இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். 3 காரு, ஒன்று என்னன்னா ஹூண்டாய் வென்யூ, அது எப்படி 13-15 லட்ச ரூபாய் வரும். அடுத்தது இனோவா கிறிஸ்டா, அது எப்படி 30-32 லட்ச ரூபாய் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா BMW ஏதோ ஒரு வெர்ஷன், என்ன வெர்ஷன் சரியா தெரியல, அது வந்து பார்த்தா 60 lakhs மேலே வரும். அது நீங்களும் தான் வந்து சேனல் நடத்துறீங்க, யூடியூபராக இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ 2 வீலர்லாம் போகிறீங்க, அது நமக்கு தெரியும். நம்ம வந்து இது வரைக்கும் உங்க கூட இருக்கோம், பார்க்குறேன் போகிறேன் தெரியும். ஆனால் சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு இமாலய வளர்ச்சி அடைஞ்ச யூடியூபரை பார்க்கவே முடியாது. ஆமா, பல இடங்கள்ல சென்னையில வந்து சொந்த வீடு சொத்து வாங்கி போட்டுருக்கிறாரு. ஆமா, அவரோட லிவிங்ல இருக்கிற ஒரு பெண் பத்திரிகையாளர் அவங்களுக்கும் வந்து சொத்து வாங்கி கொடுத்துருக்கா சொல்றாங்களே. ஆமா, டி நகர்ல 2840 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு,
அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னாக்க கவர்மெண்ட் ரேட்டு வந்து பதில் 1 கோடி ரூபாயாம், ஆனால் மார்க்கெட் ரேட்டு பல கோடி ரூபாய். இதை பார்க்குறப்ப அந்த போக்கிரி படத்தில் விஜய் கேட்பாப்புல, அந்த ஒருத்தர் இருப்பான் டுபாக்கூர் போலீஸு, அவன் நல்லா வந்து கட்டிங் வாங்குவான். அப்போ கேட்பாப்புல 7th ஃப்ளோர்ல வீடாம்ல, வீடு ஃபுல்லாக குளு 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 குளுன்னு ஏசியாம்ல, அப்படியே சிட்டி ஃபுல்லாக தெரியுதாம்ல, அப்படி ஜாலியாக இருக்கியாம்ல அப்படி சொல்லி கேட்பான்ல. அதை தான் சவுக்கு சங்கரை பார்த்து நம்ம கேட்க தோணுது. இப்படி வந்து இப்போ சவுக்கு சங்கர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் டீ குடிக்கிறதே ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான். இதுக்கு ஏது இவ்வளோ பணம், ஏது இவ்வளோ காசு? பிரதீப் கூட இருந்த பிரதீப்பே வாக்குமூலம் கொடுக்குறாரு. யாரு பிரதீப்? சவுக்கு சங்கருக்கு அல்ல கையா இருந்து வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்னு ஒரு வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணனே அந்த பையன். அவனை பற்றி நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம். இவனுக்குள்ள ஏன் சண்டை வந்துச்சுன்னு தெரியும். அவனே சொல்கிறான், ஸ்ரீமதி விஷயத்தில் ஃபெலிக்ஸும் சவுக்கும் கள்ளக்குறிச்சி போனாங்க, அங்கே அந்த வந்து ஸ்கூல் ஓனரை சந்திச்சாங்க, காசு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் மாற்றி பேசினாங்கன்னு அவன் சொன்னான். அதே மாதிரி மணல் ராமச்சந்திரன், மணல் மாஃபியாவினுடைய கரிகாலன், புதுக்கோட்டையை சார்ந்தவங்களாம் வந்தாங்க, சவுக்கை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி சவுக்கு பேசலை, காசு வாங்கினாருன்னு சொன்னான். இந்த லேடி வந்து லிவிங் டுகெதரில் இருக்கிறதையும் சொன்னான், ஒத்துக்கிறான். இவருக்கு எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்குங்கிறதையும் சொன்னா ஒத்துக்கிறான். இவனுக்கு யாரா சப்ளை அப்படின்னா அதிமுக தான் சப்ளைன்னு சொல்றான், ஒத்துக்கிறான். அதுல யாரா அப்படின்னா சிங்கி ராமச்சந்திரனும் ராஜ் சத்தியனும் தான் க்ளோஸ், அவங்க தான் உனக்கு எல்லாமே வந்து பணம் முதல் எல்லாமே பட்டுவாடா பண்றாங்கன்னு சொல்றான் கூட இருந்தவன். பிஜேபியில திருப்பதி நாராயணன், கரு நாகராஜன், இவங்க வந்து அண்ணாமலையை வந்து இப்போ கவுக்குறதுக்காக சவுக்கு வந்து இவங்க கூட வந்து டீலிங் போட்டான். ஆமா, அமர் பிரசாத் ரெட்டியோடையும் டீலிங் போட்டான். இவன் எல்லாத்துக்கூடையும் பழகுவாங்க அப்படின்னு சொன்னா, சவுக்குலாம் உள்ளதாங்க இருக்கணும், நியாயமான நடவடிக்கை தாங்க, பெண்களை பத்தி பேசினா அவன் உள்ள போனுங்க, இதே தாங்க அவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம சொல்றது வேற, அவன் கூடவே சுத்தி அவன்கிட்ட வாங்கிட்டுன்னு பிரதீப் இப்ப சொல்றான். இப்ப இவ்வளோ சொத்துக்கள், இவ்வளோ காரு, பங்களா, வீடு, இதுக்கெல்லாம் டப்பு ஏது? அப்பெல்லாம் ஃபெலிக்ஸுக்கு தெரியாம இருந்திருக்குமா? ஃபெலிக்ஸே தான் நடத்துற சேனலுக்கு சொந்தமா தான் பில்டிங்கே வாங்கியிருக்காரு. எப்படி அப்ப ஃபெலிக்ஸ், நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபெலிக்ஸ் வந்து சவுக்கு சங்கருடைய கருத்துல மட்டும் பங்கு போட்டுக்கல, சவுக்கு சங்கர் அடிச்ச பணத்திலையும் பங்கு போட்டிருக்காரு. இல்லைன்னா எப்படி இந்த சொந்த, அது விசாரிச்சாதான் தெரியும், அதை உறுதியா சொல்ல முடியாது. அதுக்கு தானே வந்து போலீஸ் போயிருக்காங்க. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் வந்து இது போலீஸ் அங்க போனாங்கன்னு ஃபெலிக்ஸ் வீட்டுக்கு, அதை விசாரிக்க தான் போனாங்க. நான் சொல்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே G2 மேட்டர்ல அப்பாலஜி லெட்டரே கொடுத்தாப்ல சவுக்கு, அப்பயே அவருக்கு முட்டு கொடுத்தாப்ல ஃபெலிக்ஸ். எல்லா மேட்டர்லயும் அவருக்காக முட்டு கொடுக்குறாரு. இவன் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்பெல்லாம் எதிராக நின்னானோ இவன் கூட நிற்கிறது யாருன்னு பார்த்தா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. மற்றவங்க கூட வந்து பக்கத்தில் போகிறது இல்லை, ஆனால் அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மட்டும் பக்கத்தில் நிற்கிறாரு. அதை ஏன் நான் வந்து இவருக்கு அதில் வந்து அதாவது ஃபினான்ஷியலியாகவும் இவருக்கு அவங்க கூட பங்கு இருக்குங்கிறதுனால தான் இவர் கூட நிற்கிறாரு அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அதில் என்ன தப்பு? அதை விசாரணை பண்ணதான் இன்னைக்கு போலீஸ் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அதில் வந்து இவர் ஃபெலிக்ஸோட மனைவி வந்து ஓவராக பேசுகிறாங்க, லா பேசுகிறாங்க. எத்தனை பேர் வந்தீங்க, அத்தனை பேர் வந்தீங்க, நீங்கள் இப்படி வரலாமா, செக் பண்ணலாமா? அம்மா இப்படிதாம்மா ஸ்ரீமதியோடைய அம்மாவுக்கும் இருந்திருக்கும், இப்படிதாம்மா ஒவ்வொரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் இருந்திருக்கும், இப்படிதாம்மா இன்னைக்கு வந்து பல கஷ்டங்களை, குடும்ப சூழல்களை தாண்டி இன்னைக்கு போலீஸா ஆனா போதும், ஒரு கான்ஸ்டபிளா ஆனா போதும், மாசம் நமக்கு ஒரு சம்பளம் வருமே, குடும்பத்தை காப்பாற்றலாமேன்னு குடும்பத்துக்காக வந்து வீதியில நின்று காவல் காக்கிற ஒவ்வொரு பெண் காவலர்களுக்கும் இப்படிதாம்மா இருந்திருக்கும். அடுத்து இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பிரதர்.